முழுமையான ஈடுபாடோட சுவாமி எப்போ கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணிக்கு போன பிறகு தான். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, எல்லா கோவிலுக்கும் போற மாதிரியே இருக்கும். எல்லா சுவாமியும், தெய்வத்தையும் சாமி கும்பிடுவேன், வருவேன். அ திருவண்ணாமலை வந்து இன்ஃபேக்ட் வருஷத்துக்கு 2 வாட்டி போயிட்டு வந்துடுவேன். திருப்பதிக்கு போயிட்டு வருவேன். சிதம்பரத்துக்கு போயிட்டு வருவேன். 9த் படிக்கும்போதுலேருந்து சிதம்பரம்னா ரொம்ப இஷ்டம். நடராஜர் கோவில்னா. வருஷத்துக்கு 2 வாட்டி அங்க போயிட்டு வந்துருவேன். இந்த மாதிரி இருந்தது. ஆனா திருத்தணி என்னைக்கு போக ஆரம்பிச்சனோ, நான் நினைச்சேன் லைஃபோட எண்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் போல. பிகாஸ் ஐ வாஸ் இன் 30. நான் திருத்தணிக்கு போகும்போது நான் நினைச்சேன் 30 வயசுல இருக்கோம், நம்மளுக்கு லைஃப் எங்க போகுதுன்னே தெரியல, வாழ்வாதாரம் என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. சினிமாவில் நடிக்காம விட்டு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தது, குண்டாயிட்டேன் ஆள். இப்போ இருக்கிற இந்த முகப்பொலிவு வந்து அப்போ இல்லைங்க. திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இல்லை. கருமையாக இருக்கும் முகம். ஏன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் லேடிஸ்க்கு வந்துடுச்சுன்னா திட்டு திட்டா முகத்தில் இருக்கும். அப்போ இந்த கொரோனா வராத பீரியடு, நான் எப்போவுமே இந்த மாஸ்க் கட்டிட்டு தான் போயிட்டுருப்பேன். அப்புறம் கவர்மெண்ட் ட்ராவல் தான் எடுத்து போயிட்டு வந்துட்டுருப்பேன் எல்லாமே. திருத்தணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப வாழ்க்கையோட எண்டு பாயிண்ட்ல இருக்கோன்னு நினச்சேன். ஆனால் அங்கேருந்து வரும்போது தெரியாது வாழ்க்கையே அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு.